ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் இப்போயே அடிக்க தொடங்கிருச்சு. இன்னும் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம்லாம் பார்த்தா இன்னும் பயங்கரமாக வெயில் வந்துடுங்க. ஸோ வெயில் வந்துட்டால் நம்மெல்லாம் குளிர்ச்சியான இடத்த தேடி போகணும்னு நினப்போம். ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக அதிகம் எல்லாராலையும் போகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா மூணார் தாங்க. ஸோ மூணாரில் 2 days ட்ரிப் பிளான் பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து 2 பார்ட்டாக வரப்போகுது இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்ட் இது, அதாவது நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற வழியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி ஒரு வீடியோவும், செகண்ட் வீடியோ வந்து மூணாரில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் முக்கியமாக போக வேண்டியது டாப் ஸ்டேஷன் வரைக்கும் என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. அந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி மூணார் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இதை தென்னகத்து காஷ்மீர்னு சொல்லுவாங்க. இது வந்து கடல் மட்டத்துலேருந்து 1800 மீட்டர் உயரத்தில் இந்த மூணாறு அமைஞ்சிருக்குங்க. மூணார் போய் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு மினிமம் பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் பட்ஜெட் எப்படி இருந்தாலுங்க எல்லா விதமான ரிசார்ட்டுகளும் இடங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கத்தாங்க இருக்குது. மினிமம் வந்து 200 பே பண்ணி தங்குற மாதிரி கவர்மெண்ட் பஸ் ஸ்டே கூட இருக்குங்க. ஸோ நம்ம வசதிக்கேற்ப பார்த்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாங்க, என்ஜாய் பண்ணிக்கலாங்க. மூணார் போகிறதுக்கு மொத்தம் 4 ரூட் இருக்குங்க. 2 வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது, 2 வந்து நம்ம கேரளா சைட்லேருந்து போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ரோடுகள். நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாடாக இருந்தால் தேனி வழியாக போடிமட்டு வழியாக போகிற வழி ஒன்றுங்க. இந்த பக்கம் சென்ட்ரல் தமிழ்நாடு, இந்த பக்கம் நார்த் சைடாக இருந்ததுன்னா உடுமலைப்பேட்டை, அதாவது எங்கள் ஊர் வழியாக போகிற ரூட்டு ஒன்றுங்க. இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா காட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறைய ஃபால்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. போகிற வழியிலேயே ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. முக்கியமாக ஃபேமிலியாக போகிறவங்க மிஸ் பண்ணக்கூடாத இடங்கள் டூரிஸ்ட் பிளேசஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஊராக இருந்தாலும் முதல்ல உடுமலைப்பேட்டைக்கு ஒரு 5 to 6 மணிக்குள்ளே வர்ற மாதிரி வந்துடுங்க. உடுமலையிலேருந்து மூணாருக்கு 1/2 an hour கொண்டு வந்து பஸ் இருக்குங்க. எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வர சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? உடுமலைப்பேட்டையிலேருந்து சின்னார் வந்து 1 மணி நேரங்க. அந்த சின்னாரில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வனவிலங்கு சின்னார் வைல்டு லைஃப் சாங்சுரி வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. அது வழியாக தான் மூணார் ரோடு போகும். அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. ஒரு 6 to 7 மணிக்கு அந்த வழியாக வந்தீங்கன்னா யானை, மான், காட்டெருமை, அந்த சிங்கவால் குரங்கு, அது மாதிரி வந்து நிறைய விலங்குகளை வந்து காலையில் நேரத்தை ஏர்லி மார்னிங்கும் நைட்லேயும் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தாங்க அந்த சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து மொத்தம் 4 செக் போஸ்ட் இருக்குது. அதுங்க வந்து நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி போட்டு வர்ற மாதிரி இருக்கும். காட்டுக்குள்ளே போகிறது ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி உடுமலைப்பேட்டை to மூணார் போகிற அந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. டூரிஸ்ட் பிளேசஸில் ஃபஸ்ட்டு வர்றது தூவானம் வாட்டர் ஃபால்ஸுங்க. இந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு 4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஆலம்பட்டி எக்கோ ஷாப்புன்னு அது போகிற வழியில் ஒரு இடம் இருக்குங்க. அங்கே தான் வந்து புக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ட்ரெக்கிங் போக பிரியப்பட்டீங்கன்னா அங்கே வந்து ஃபீஸ் கட்டி நீங்கள் போகலாம். காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் போக முடியும். ஸோ மத்தியானம் 2 மணியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 12 மணிக்குள்ளே வந்து புக் பண்ணணும். அப்போ தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா அந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் அந்த காட்டுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, அது நம்ம போகிற மூணார் போகிற வழியிலே மெயின் ரோட்லேருந்தே நீங்கள் அந்த ஃபால்ஸை பார்க்கலாம். அந்த தண்ணி மேலே மேற்குத்தொடர்ச்சி மலையோடு சுற்றி அந்த பார்க்குறதுக்கே ஒரு சீனிக்காக சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வர்றது பார்த்திங்கன்னா கரிமுட்டி ஃபால்ஸுங்க. இது ஒரு ரோட்டு நம்ம போகிற வழியிலே இருக்கும் இந்த ஃபால்ஸும். இது வந்து கொஞ்சம் சின்ன ஃபால்ஸ் தாங்க. அளவாக தான் தண்ணி வரும். நிறைய தண்ணி எதிர்பார்க்குறவங்களுக்கு இதை விட்டுருங்க. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா தாங்க. அப்புறம் வந்து வெளியில் வந்து இந்த டீ ஷாப் இருக்குது, இது மாதிரி எக்கோ ஷாப் கூட ஒன்று இருக்கும். அங்கே போய் நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாங்க. இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது அடுத்து ஒரு 3 கிலோமீட்டர்லேயே மறையூர் வந்துடுங்க. மறையூர் நீங்கள் என்ட்ராகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்லைன், சாண்டல் ஜிப்லைன் கூட ஒன்று இருக்குது. நீங்கள் சப்போஸ் அங்கே போகணுன்னு எதாவது பிரியப்பட்டிங்கன்னா நீங்கள் அங்கே இறங்கி அதை நீங்கள் ஜிப்லைனில் போய் அந்த இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம அந்த மறையூர்லேருந்து மூணார் போகிற ரோடு வந்து ஒரு சொர்க்கம்னே சொல்லாங்க. ஏன்னா 2 பக்கம் பார்த்திங்கன்னா சந்தன மரங்களாக இருக்கும். அப்புறம் அங்கங்கே குட்டி குட்டி ஃபால்ஸாக நிறைய இருக்குங்க. அதெல்லாமல் நம்ம பார்த்து ரசிச்சுட்டே போகலாம்.
அப்புறம் மேலே மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஃபால்ஸ் மாதிரி வரும். அப்புறம் பாதி தூரம் போக போக தேயிலை தோட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சீனிக்காக இருக்குங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கும் நம்ம ஒரு ரோட் ட்ரிப் ஒன்று போட்டிருக்கோம், சேனலில் இருக்குது. அந்த லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்ததாக மறையூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்தால் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. இதே வந்து நீங்கள் இதுவும் வந்து ரோடு மேலேயே தான் இருக்கும். இதுக்கு வந்து போகலாம். நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ரூபாய்ங்க. அங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட்டு அது மாதிரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். இதுவும் வந்து நல்லா சூப்பரான ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபால்ஸ் தாங்க. இது என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்து ஒரு 100 மீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்குங்க, கொஞ்சம் அதனால் பார்த்து போய்க்கணும். மற்றபடி சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் தாங்க இது. இதுக்கு அடுத்து லக்கம் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அடுத்து இருக்கிறது தாங்க மூணாரோட டாப் 1 பிளேஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த இடம். இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குங்க. சப்போஸ் நீங்கள் உடுமல்பேட்டிலேருந்து வந்தால் லக்கம் ஃபால்ஸ் வந்து 17 கிலோமீட்டர், நீங்கள் மூணாறுலேருந்து சப்போஸ் வந்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க அது. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பீக், அதாவது 8000 அடி கடல் மட்டத்திலேருந்து ஹைட்டான இடத்துல இருக்குங்க. ஊட்டி கொடைக்கானலோட இந்த மலை ஹைட்டுங்க. இந்த மலையில் தான் வந்து நீலக்குறிஞ்சி மலர்கள் பூக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் தான் வந்து வரையாடுகள் இருக்குங்க. இதையும் வந்து பார்க்கலாம் நம்ம இங்கே வந்தால். இது வந்து வருஷத்தில் பிப்ரவரி மார்ச் 2 மாதத்தில் மட்டும் அந்த வரையாடு பார்க்க முடியாது, நம்ம இந்த பார்க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மற்ற 10 மாதமும் பார்க்கலாங்க. இது கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த ஹைட்டான பீக்குக்கு மேலேயே வந்து வேனில் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு தான் வந்து 200 ரூபாய் சார்ஜ் நம்மகிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட்டை ஆன்லைனில் வாங்கிட்டோம்னா நம்ம இந்த பஸ்ஸுக்கு மாதிரி ஒன்று இருக்கும், அவங்க பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க இந்த ஹில் மேலே ஏறி. அது பார்க்குறதுக்கே 2 பக்கம் சீனிக்காக சூப்பராக இருக்கும். டிக்கெட்டு ஆன்லைனில் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே வெயிட் பண்ணுற நேரம் மிச்சமாகும். பார்க்கோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் அந்த பார்க்கோட வெப்சைட் லிங்க்கும் தரேங்க. அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் மூணாறு வந்துடுங்க. மூணாறு வந்து என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு ரைட் கட்டில் திரும்பினீங்கன்னா அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் டீ மியூசியம் இருக்குங்க. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 125 ரூபாங்க. இதுக்குள்ளே வந்து டெமோ நமக்கு பண்ணி காமிக்கிறதுக்காகவே மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. தேயிலை வந்து 3 ஸ்டேஜில் எப்படி வந்து டீ தூளாக மாறுது அப்படிங்கிற மாதிரி பண்ணி காமிப்பாங்க. உள்ளே எல்லாமும் டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரிலாம் போட்டு காமிப்பாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லான இடம் தாங்க. கொஞ்சம் நமக்கு டைம் இருந்ததுன்னா இங்கே நல்லா விசிட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு 6 மணிக்குள்ளே அப்படி முடிக்கிற மாதிரி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, இப்போ நம்ம சொன்ன பிளேஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக முடிக்கலாம். ஒரு 6 மணிக்கு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம சொல்ல போகிற இடம் சூப்பரான ஒரு செம ஸ்பாட்டுங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மூணாறுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதாவது நம்ம தேனியிலேருந்து மூணாறு வருவோம் இல்லைங்களா, அந்த ரோடோட முடிவில் தாங்க இருக்குது கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனுங்க. இது வந்து ஒரு பார்க் மாதிரி தாங்க, பெரிய ஏரியா. உள்ளே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையான பிளேசஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பார்க்கே செம்மையாக இருக்குங்க. லைட்டெல்லாம் போட்டு மியூசிக்கல் மவுண்டைன்னு சொல்லி வேறு மாதிரி இருக்குங்க. ஒரு தரமான ஸ்பாட்டுங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாங்க. உள்ளே இப்போ ஒரு 7 மணிக்கு மேலே போயிட்டிங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஒரு 1 ஹவர் அப்படி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் முன்னாடியே வந்துட்டிங்கன்னா குழந்தைங்களோட எல்லாம் விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இருந்து லைட்டு இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் போய் நீங்கள் இதோட வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் டே இது முடிஞ்சுதுங்க. நாங்கள் வந்து போயிருந்தப்போ வந்து மூணாறுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு காட்டேஜில் தாங்க தங்கியிருந்தோம். அது ஒரு ஹோம்லியான காட்டேஜ். அதோட வீடியோ லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து சென்டர் ஆஃப் தி பிளேஸில் இந்த மூணாறில் இருந்ததுனால எங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருந்தது. இது தவிர நிறைய ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. காட்டேஜ் உங்களோட கன்வீனியன்ட்டு பொறுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 2வது நாள் என்னென்ன பிளேசஸ் பார்க்கலாம், மூணாறில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படிங்கிற வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.